உங்க சாபம், உங்க பாவம், உங்க வியாதி, உங்க வறுமை அத்தனையும் சிலுவையின் ரத்தம் நக்கி போட்டது. கையாத்துட்டு நக்கி போட்டது. உங்கள் ஆவியிலே, ஆவியின் வடிவத்திலே உங்கள் முழு வாழ்க்கைக்கும் தேவையானவற்றை அதில் உள்ளே வைத்து உங்களுக்கு கொடுத்திருக்கும் போது அது ஆத்மாவின் வழியாக சரீரத்திலே நிறைவேறுகிறதை நீங்கள் பார்க்கும்போது தேவன் திருப்தி அடைவார். ஆவியில் தொடங்கின இந்த ரட்சிப்பு என்கிற ஓட்டம் உங்கள் ஆத்மாவின் வழியாக சரீரத்துக்குள் வெளியே வரும்போது அந்த ரட்சிப்பு தன்னுடைய ஓட்டத்தை நிறைவு செய்கிறது. கை தட்டுங்க வருது அவருக்கு. ஓகே, தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிலிப்பியர் 2:12. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். எல்லாரும் கொஞ்சம் சேர்ந்து சொல்லுவோம். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற வேண்டும். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஹல்லேலூயா. இது என்ன மாதிரி ஒரு மனநிலை எழுதப்படுகிறது? என் ஆசையெல்லாம் நிறைவேறுதல், ஃபுல்ஃபில்மெண்ட். நிறைவேறுதல் என்றால் கனவுகள் என்கிற வார்த்தை வரும்போது நிறைவேறுதல் என்கிற வார்த்தை வருது. தீர்க்க தரிசனம் என்கிற வார்த்தை வரும்போது நிறைவேறுதல் என்கிற வார்த்தை வருகிறது. ஆசை என்கிற வார்த்தை வரும்போது நிறைவேறுதல் என்கிற வார்த்தை வருகிறது. அப்போ எதெல்லாம் மனசில் விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு படமாக வச்சிருந்து அது அப்படியே ஃபுல்ஃபில் ஆகும்போது நம்ம சொல்கிறோம், நான் மனசில் நினச்சது நிறைவேறிடுச்சு. கையை தட்டுங்க அவருக்கு. உங்கள் ரட்சிப்பு அது ஒரு கனவு. எல்லாம் சொல்லுங்க. ரட்சிப்பு என்பது தேவனின் கனவு. ரட்சிப்பு என்பது பிதாவின் கனவு. ரட்சிப்பு என்பது இயேசு கிறிஸ்துவின் கனவு. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்களும் அல்லேலூயா சொல்லுங்க முத. ஆமாம், ரட்சிப்பு என்பது பரிசுத்த ஆவியானவரின் கனவு. அந்த கனவு உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற பிரயாசப்படுங்கள். கையை தட்டுக்க வருது அவருக்கு. பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்குரியவர்களே, ரட்சிப்பு என்பதே ஒரு நிறைவேறுதல் தான். In fact, the salvation itself is the fulfillment. ரட்சிப்பு என்பதே தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். எங்க நிறைவேறுச்சு? சிலுவையில் நிறைவேறுச்சு. நம்ம மக்கள் எப்பவுமே டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவோம். ஏன்னா எங்கே தொடங்கினாலும் அவர் எங்கே தான் முடிப்பார்? ஆமாம், சிலுவையில் தான் முடிப்பார். அதனால் இந்த ரட்சிப்பு எங்கே நிறைவேறுச்சு? சிலுவையில் நிறைவேறியது. சிலுவையில் நிறைவேறிய அந்த ரட்சிப்பு இயேசுவே ஆண்டவர் என்று நீங்கள் சொல்லி அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது அப்படியே அந்த ரட்சிப்பு முழுமையாக உங்கள் ஆவியில் வருகிறது. ஆவியிலே சகலவித ஆசீர்வாதத்தினாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு, கையை திரும்ப திரும்ப சொல்லுங்க, ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். சோ நிறைவேறிய அந்த ரட்சிப்பு ஆத்மாவில் இருக்கும்போது, ஆவியாக மன்னிக்கவும், ஆவியில் இருக்கும்போது அது ஆவியாகத்தான் இருக்கிறது. இட் இஸ் இன் ஸ்பிரிட் ஃபார்ம். இட் இஸ் இன் ஸ்பிரிட் ஃபார்ம். இந்த ஸ்பிரிட் ஃபார்ம் மஸ்ட் பிகம் டு த மஸ்ட் ஃபுல்ஃபில் இன் த பிசிக்கல் வேர்ல்டு. ஆவியில் இருக்கிற, ஆவியின் வடிவத்தில் இருக்கிற அந்த சகல ஆசீர்வாதங்களும் உங்கள் ஆத்துமா அதை ஆமேன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளும் போது, ஆமேன் என்கிற எபிரேய வார்த்தைக்கு நான் அதை நம்புகிறேன் என்று அர்த்தமா? ஆமேன் சொல்லுங்க. ஆமாம், அப்படியே தொடங்கிட்டோம், உள்ள என்டர் ஆகிட்டோம். ஆமேன் எபிரேய வார்த்தைக்கு எஸ் ஐ டூ பிலீவ் அப்படின்னு அர்த்தம். அப்போ தான் நான் சொன்னேன் எந்திரிச்சு, அதனால தான் நிறைய பேர் ஆமேன்னு சொல்ல மாட்டேன்றாங்களோ.
ஏன்னா ஆமென்னா நான் நம்புறேன்னு அர்த்தம். ஆமென் சொல்லலைன்னா என்ன அர்த்தம்? நான் நம்பலைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்ப ஆவியில் இருக்கிற அந்த ஆசீர்வாதம் நீங்கள் ஆமென் என்று சொல்லும்போது, எஸ் ஐ டு பிலீவ் என்று சொல்லும்போது ஆத்மாவில் இருக்கிற டோல்கேட் திறக்குது. ஆவியில் இருக்கிற ஆசீர்வாதம் ஆத்மாவின் வழியாக உங்கள் சரீரத்தில் அற்புதமாய் வெளிவரும்போது ரட்சிப்பு நிறைவேறுகிறது. கை தட்டுங்கள். தன் ஓட்டத்தை நிறைவு செய்தார். நிறைவேறுதல் என்பது என்ன? இட்ஸ் a ரன்னிங். ஒருத்தர் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஓடுறவர், நல்லா கவனிங்க, அந்த ஓட்டத்தை தொடங்கினவர் அந்த 100 மீட்டர் தாண்டி அவர் வெளியே வரும்போது ஓட்டத்தை நிறைவு செய்தார். ஒருவன் தன்னுடைய வாழ்க்கை, பவுல் சொல்றான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். ஓட்டத்தை முடித்தேன். அப்போ ஒரு ஓட்டம், ரட்சிப்பு என்பது ஒரு ஓட்டம். அது 20-20ஆக வளருவதல்ல, அது 100-100ஆக நகழ்வது. கைத்தறி அவருக்கு. அப்ப ஆவியில் தொடங்கின இந்த ரட்சிப்பு என்கிற ஓட்டம் உங்கள் ஆத்மாவின் வழியாக சரீரத்துக்குள் வெளியே வரும்போது அந்த ரட்சிப்பு தன்னுடைய ஓட்டத்தை நிறைவு செய்கிறது. கைத்தட்டுங்க அவருக்கு. ஆவியிலே தொடங்குகிற, ஆவியிலே இந்த ஆசீர்வாதங்கள் இட் இஸ் இன் ஸ்பிரிட் ஃபார்ம். அதாவது என்ன ஃபார்ம்ல இருக்குன்னா, எல்லா ஆசீர்வாதங்களும் ஆவியோடைய ஃபார்ம்ல இருக்கு. அது என்ன சொல்றது? ஆவியோடைய ரூபத்தில் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? நான் ஏற்கனவே சொன்ன ஒரு எக்ஸாம்பிளை மறுபடியும் சொல்லுகிறேன். நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு ஒரு நல்ல கட்டில் வேணும் சார் அப்படின்றீங்க. அந்த கட்டில் வந்து 50,000 ரூபா. ஓகே. அப்புறம் சொல்லுங்க, எனக்கு நல்ல டிவி வேணும்னு கேட்குறீங்க, அது 1 லட்ச ரூபா. ஓகே. அடுத்து சொல்லுங்க, எனக்கு நல்ல பைக் வேணுன்றீங்க, அது ஒரு 1 லட்ச ரூபா. ஓகே. அடுத்து எனக்கு நல்ல கார் வேணுன்றீங்க, அது ஒரு 15 லட்ச ரூபா. ஓகே. இப்போ ஒரு நல்ல ஒரு வீடு வேணுன்றீங்க, அது 20 லட்ச ரூபா. 20 லட்ச ரூபாய்க்கு என்ன வீடுங்க சொல்கிறேன் நான், ஒரு பேச்சுக்கு தான். இப்படிலாம் சொல்லி முடித்த உடனே நான் என்ன செய்யணும், ஒரு செக் எடுத்து 50 லட்ச ரூபான்னு எழுதி உன் கையில் கொடுத்துட்டேன். இப்போ இந்த பூமிக்குரிய எடுத்துக்காட்டுகள் உங்களுக்கு சொல்கிறேன் நான். நீங்கள் கேட்ட எல்லாமே இந்த பேப்பருக்குள்ளே இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? எங்கே இருக்குது கட்டில்? பேப்பரில் இருக்குது. எங்கே இருக்குது உங்கள் பைக்கு? பேப்பரில் இருக்குது. என்ன ஃபார்மில் இருக்குது? கையை தட்டுங்க. வேறு ஃபார்மில் இருக்குது. நீங்கள் இந்த பேப்பர் எடுத்து பையில் வச்சுட்டு ஒரு ஃப்ரேம் பண்ணிட்டீங்க. எதை? செக்கை ஃப்ரேம் பண்ணி வீட்டில் மாறி காலையில் எந்திரிச்சோன்னு துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் அல்லேலூயா. வேற ஃபார்ம்ல இருக்கு. இதை கொண்டு போய் ஃப்ரேம் பண்ணி இந்த செக்கை கும்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த செக்கு எழுதுறதின் நோக்கம் நிறைவேறவில்லை. நிறைவேறவில்லை. அப்ப நீங்க நேரா கொண்டு போய் என்ன செய்றீங்க, அந்த செக்குக்கு ஒருத்தர் எழுதி கொடுத்தாருல, அவர் ஒரு நோக்கத்தோடு தான் உங்களுக்கு எழுதி கொடுத்தாரு. இல்லையா சொல்லுங்க. இவனுக்கு இதெல்லாம் இதுக்குள்ள வரட்டும்னு சொல்லி நினைச்சு தான் எழுதி கொடுத்தாரு. அப்ப அந்த செக்கை கொண்டு போய் நேராக நீங்க பேங்க்ல கொடுத்து ரூபாயா மாற்றி அதை போய் நீங்க வீடா வாங்கி அதில் கட்டில் வாங்கி அதில் பைக்கை கொண்டு வந்து வெளியே நிப்பாட்டி, காரை நிப்பாட்டி, கார் செட்டில் இதை நிப்பாட்டி, எல்லாத்தையும் நிப்பாட்டி அவரை கூட்டிட்டு வரும்போது வந்து சொல்லுவாரு, நான் கொடுத்த செக்கு ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அவர் என்ன நோக்கத்தில் சிலுவையிலே ஒரு பெரிய ரட்சிப்பை உங்கள் கரத்தில் கொடுத்தாரோ, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை பைபிள் சொல்லி, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றவர்களாக இருப்பீர்கள் என்றால், என் அன்புக்குரியவர், இவ்வளவு நாள் ரட்சிப்பு நிறைவேறது ரட்சிப்பு நிறைவேற நான் என்ன நினைச்சுக்கிருந்தேன், நம்ம பரலோகத்தில் போய் சேர்ந்துட்டோம்னா அப்பாடா ரட்சிப்பு நிறைவேறிச்சு. ரட்சிப்பு நிறைவேறல, நான் தான் நிறைவேறி இருக்கேன். கர்த்தர் கேட்டார், நீ ஓடுனா ரட்சிப்பு எப்படி நிறைவேறும்? ரட்சிப்பு ஓடி முடிகிறது. இங்க வந்து நீ ஓட்டத்தை நிறைவு செய்யணுமா, ரட்சிப்பு ஓட்டத்தை நிறைவு செய்யணுமா? இது உன்னுடைய ஓட்டம் அல்ல, இது உனக்குள் இருக்கிற ரட்சிப்பின் ஓட்டம். அந்த ரட்சிப்பு தன்னுடைய ஓட்டத்தை சரீரத்துக்கு வரும்போது நிறைவு செய்கிறது. புரியுதா உங்களுக்குள்ள? அப்ப அது எல்லாவற்றையும் சேர்த்து தாங்க வைக்கிறாரு. அது கம்ப்ளீட் ஃபார்முக்கு வந்துருச்சு, நிறைவேறிச்சுன்னு ஒருத்தங்க வரும்போது இப்போ 20 அடி 20 அடியில் பெரிய பெரிய மரங்களை நான் பார்க்கிறேன் இந்த 60 ரோட்டில். அப்போ இந்த 20 அடி மரம் எங்கே இருக்கிறது? எங்கே இருந்தது? ஒரு சிறிய விதைக்குள் இருந்தது. வேற ஒரு ஃபார்மாக இருந்துச்சு, ஜீவனாக இருந்துச்சு. அதை நீங்கள் குழியை தோண்டி தண்ணியை மண்ணை போட்டு மூடி தண்ணியை ஊற்றினோடனே அது என்ன செய்யுது? வளருது. நிறைவேறிடுச்சா? இன்னும் நிறைவேறல. திரும்ப வளருது, திரும்ப வளருது, திரும்ப வளருது. 20 அடிக்கு வந்த உடனே அது என்ன செய்யுது? ஓட்டத்தை நிறைவு செய்யுது. அதுக்கப்புறம் 25 அடி 30 அடி 40 அடின்னு போகலை. அது ரொம்ப முக்கியமானது. 60 அடி 70 அடின்னு போகலை. ஏன்னா அதனுடைய முழு படம் 20 அடி தான். அந்த 20 அடிக்கு வந்த உடனே அந்த விதையின் ஓட்டம் நிறைவு செய்யப்படுகிறது. இப்பொழுது நிறைவேறுகிறது. கம்ப்ளீஷன். உங்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, அந்த ஓட்டம், அந்த மரத்தின் ஓட்டம் 20 அடியில் நிறைவு செய்யப்படுகிறது.
சில மரத்தின் ஓட்டம் 6-7 அடியில் நிறைவு செய்யப்படுகிறது. அப்ப ரட்சிப்பு நிறைவு செய்யப்படுதுன்னா அந்த முழு படமும் தேவன் எதற்காக உங்கள் ஆவியிலே அதை கொடுத்தாரோ, இயேசுவை ஆண்டவன் சொன்னப்ப அந்த ஆவியிலிருந்து உங்கள் ஆத்மாவின் வழியாக நீங்கள் விசுவாசிக்கும் போது சரீரத்தில் அது படமாக வெளிவரும் போது அது தன்னுடைய ஓட்டத்தை நிறைவு செய்கிறது. அப்பொழுதுதான் இந்த வசனம் நிறைவேறுகிறது. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை உங்களில் கண்டு என்ன செய்வாரா? சந்தோஷப்படுவார். ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு என்ன போட்டிருக்குமா வசனம்? 53 வாசி. ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. வசன சத்தமா வாசிமா மைக்ல. அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். ஆத்மாவின் வருத்தம் எங்கே நடந்தது? சிலுவை நடந்தது. பலன் எங்கே நடந்தது? உங்களில் நடக்கிறது. எப்பொழுது அவர் திருப்தி ஆவார்? இதோ தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் எப்பொழுது திருப்தி ஆவார்? உங்கள் வாழ்க்கையில் பலனை பார்க்கும்போது. அப்பத்தான் அவர் திருப்தி ஆவாராம். அதுக்கு முன்னாடி அடி வாங்கினாரு, அதுக்கு முன்னாடி கதறினாரு. ஆனா எப்ப திருப்தி ஆகிறாரு? ஐயா ஒரு கடந்த 10 வருடங்களுக்குள்ள இருக்க வளர்ச்சியை பற்றி ஷேர் பண்ணும்போது அவர் கண்ணில் என்ன வந்துருச்சு? கண்ணீர் வந்துருச்சு. அவர் மனசில் என்ன வந்துச்சு? சந்தோஷம் வந்துச்சு. ஏன்னா அவர் மெட்டீரியல் வேர்ல்டில் பார்க்குறாரு. அதை பார்க்கும்போது தேவன் மையாகவே இந்த ஊழியத்தோடு கூட இருக்கிறார், காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி அவர் திருப்தி அடைகிறார். இன்னும் இருக்கு அவனுக்கு தெரியுது. அப்படித்தான் தேவன் ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை உங்கள் ஆவியிலே, ஆவியின் வடிவத்திலே உங்கள் முழு வாழ்க்கைக்கும் தேவையானவற்றை அதில் உள்ளே வைத்து உங்களுக்கு கொடுத்திருக்கும் போது அது ஆத்மாவின் வழியாக சரீரத்திலே நிறைவேறுகிறதை நீங்கள் பார்க்கும்போது தேவன் திருப்தி அடைவார். நீங்கள் தேவனை திருப்திப்படுத்துவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுவோம். எந்த ஒரு மனுஷன் தேவனை திருப்திப்படுத்தவில்லையோ அவன்தான் குற்றவாளியாகிறான். அப்ப தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், கொடுத்த அந்த ரட்சிப்புக்குள்ள என்னெல்லாம் இருக்கு என்பதை நீங்கள் கண்டறிந்து அதை ரிலீஸ் பண்ணும்போது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி அடைவார். ஒருத்தருக்கு இங்கேருந்து கப்பலில் பிரயாணம் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்கிறேன்? ஒரு டிக்கெட் போட்டு கொடுக்குறேன். டிக்கெட் கவுண்டரில் கேட்குறாங்க, சார் டிக்கெட் மட்டுமா இல்லை 5 நாளைக்கு தேவையான ஃபுட்டும் சேர்த்து நீங்கள் பே பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. நான் கேட்குறேன் டிக்கெட் மட்டும்னா எவ்வளவு அப்படின்னு கேட்குறேன். டிக்கெட் மட்டும்னா ஒரு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபான்றாங்க. சரியா? இல்லை நான் 5 நாள் நான் அனுப்ப போகிற ஒரு 5 நாள் சாப்பிட்டுட்டு போகணும், எவ்வளோ ஆகும்னு கேட்குறேன். அப்போ நான் 1,50,000 ரூபா ஆகும் சார், கூட 50,000 ருபீஸ், எல்லாமே பக்காவாக உங்களுக்கு இருக்கும், அன்லிமிட்டெடு, எல்லாமே அன்லிமிட்டட். ஒன்று நான் யோசிக்கிறேன், நான் அனுப்புகிற இந்த நபர் திருப்தியாக போகணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்ன சொல்கிறேன்? எல்லாத்துக்கும் சேர்த்தே பே பண்ணுறேன். கையை தட்டு, நல்லா நல்லா தட்டணும். அல்லேலூயா. திறக்காத கதவுகள் திறக்கப்படட்டும். ஆமென். உணராத இருதயங்கள் உணர்வடையட்டு இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படும். ஆமென். பே பண்ணும்போது சில நேரம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேர்த்து நம்ம ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் பே பண்ணுறோம். அதாவது இதுக்கு சேர்த்து சில இதில் போகும்போது, ஏர்லைன்ஸ் போகும்போது நம்ம என்ன செய்யணும்? டிக்கெட் மட்டும் இது பண்ணுறோம். என் அன்புக்குரியவர்களே, அப்போ தேவன் உங்களுக்கு எப்படி பே பண்ணார்? எல்லாத்துக்கும் சேர்த்து தான் பே பண்ணார். எல்லாத்துக்கும் சேர்த்து பேனா அதுக்கு என்ன அர்த்தம்னா, அது என்ன மூல மொழிபெயர்ப்பு இருக்குன்னா, எல்லாத்துக்கும் சேர்த்து பே பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவும் பே பண்ணாராம். ஓவர் பெய்டு. அவர் சிலுவையில் கொடுத்தது 2 லட்ச ரூபா தேவைன்ற இடத்துல 20 லட்ச ரூபா கொடுத்து என் பையன் கேட்கறதெல்லாம் கொடுங்க. நான் சத்திர காரணத்தில் சேர்க்கப்பட்ட போது எனக்காக ஒருத்தர் பே பண்ணாரு. சொல்ற 2 காசை கையில் கொடுத்து, இந்தாப்பா இவனுக்காக செலவு பண்ணு, ஏதாகிலும் நீ எக்ஸ்ட்ரா செலவழிச்சினா அதை என் கணக்கில் வச்சுக்கானார். எனக்கு இந்த உலகம் கேட்பதை தந்தாக வேண்டும், இந்த பூமியில் வசதியாய் வாழ்வதற்கு சகலத்தையும் தந்தாக வேண்டும். காரணம் அத்தனையும் இயேசு சொல்லி இருக்கிறார், என் கணக்கில் வைத்துக் கொள்ளுங்கள். கையை தட்டுக்கோது அவருக்கு, அதை என் கணக்கில் வைத்துக் கொள்ளுங்கள், அதை என் கணக்கில் வைத்துக்கொள். எனக்காக கணக்க வச்சாரு. சிலுவைக்கு முன்னாடி, சிலுவைக்கு பின்னாடி கணக்க தீர்த்தாரு. ப்ரீபெய்டு நாங்களாம். ஆமாம், பழைய ஏற்பாடெல்லாம் போஸ்ட் பெய்டு. ஆமாம், பேசினதுக்கெல்லாம் சேர்த்து சிலுவையில் பே பண்ணார். ஓல்ட் டெஸ்டமென்ட் பீப்புள் எல்லாம் போஸ்ட் பெய்டு, நாங்கெல்லாம் ப்ரீபெய்டு. ஆமாம், அவர் பே பண்ண பிறகு நாங்கள் வெளியவே வரோம். கையை தட்டுங்க வருது அவருக்கு. ஆமாம், இந்த போஸ்ட் பெய்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் பயந்து தான் என்ன செய்யணும்? ஆமாம், லிமிட்டை தாண்டினா கட் பண்ணி விட்ருவாங்க. ஓவராக பேசிட்டப்பா, நீ ரூபா கட்டுவியா மாட்டியான்னு. அதாவது மெஸ்ஸுக்கு 1 மாதம் பில்லு பே பண்ணலாம், அடுத்த மாதம் சேர்த்து கட்டுறீங்கன்னா பயந்து தான் சாப்பிடணும். அதான் ஓல்ட் டெஸ்டமென்ட் ஃபுல்லாக பயந்து சாப்பிட்டாங்க.
நியூ டெஸ்ட்மென்ட் பே பண்ணிட்டு தான் உள்ள என்கிட்ட இருக்கேன். ஒரு வருஷத்துக்கு சேர்த்து எங்கள் அப்பா ரூபா கொடுத்துருக்காரு. வையே இயேசு நாமத்தில். ஓவர் பெய்டு. அந்த அக்கினி, அந்த வார்த்தை எங்கே வருதுன்னா, எலியா ஜெபித்த போது அக்கினி இறங்கி வந்து தண்ணீரை பட்சித்து பலியையும் பட்சித்து அதோட முடிக்காம மண்ணையும் நக்கிட்டு போயிருச்சான். அப்படித்தான் இயேசு கொடுத்தது. எல்லாத்தையும் சாப்பிட்டு உன் பாவத்தை அம்புட்டையும் சாப்பிட்டு அப்படியே டோட்டலாக இருக்கிற ஏரியா சாபம் எல்லாத்தையும் நக்கிட்டு போயிருச்சு. கையை தட்டு வந்தார். நக்கிட்டுன்னா என்ன தம்பி? என்ன பார்த்து கேட்குறீங்க? சரி, வேற நக்கிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலர் பாருங்க, தட்டை வைக்கும்போது தட்டை கழுவலான்னு பார்த்தா ஏற்கனவே கழுவுன மாதிரி இருக்கு. நாங்கள் சின்ன வயசில் வந்து அப்படி போட்டு கடைசியில் பஸ் ஓட்டுவாங்க சிலர். என்ன டிரைவர் மாதிரி பஸ் ஓட்டிட்டு அப்படின்னா சுத்தமாக காலி பண்ணிடுறது. உங்கள் சாபம், உங்க பாவம், உங்க வியாதி, உங்க வறுமை அத்தனையும் சிலுவையின் ரத்தம் நக்கி போட்டது. கையாளத்து நக்கி போட்டது. ஓ, ஒரு அக்கினி உங்களை பரிசுத்தப்படுத்த நக்கி போட்டது எல்லாவற்றையும். Nothing is there. ஓ சரீரத்தில் வியாதி இல்ல, உன் வாழ்க்கையில தரித்திரம் இல்ல. ஆமென். உன் எல்லைகளுக்குள்ள மலட்டு கர்ப்பம் இல்ல, உன் எல்லைக்குள்ள தரித்திரன் இல்ல, உன் எல்லைக்குள்ள பலவீனப்பட்டவன் இல்ல. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. Because that is overpaid. ஆமென். ஆகவே எப்போ உங்க வாழ்க்கையில் அது அப்படி மேனிஃபெஸ்ட் ஆகுதோ அப்பதான் ரட்சிப்பு நிறைவேறுது. தயவு செய்து உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள், விருப்பப்படுங்கள். போதும் என்கிற இடத்திலே நீங்கள் இருந்து ரட்சிப்பை வெளியே வரவிடாமல் தடை செய்யாதிருங்கள். The starting point is heaven, but the ending point is you. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்காக அழகிய ஒரு கிஃப்டை வாங்கி கடைக்கு போய் 1 மணி நேரம் செலவழித்து உங்களுக்காக அழகிய ஒரு கிஃப்டை வந்து நல்ல காஸ்ட்லியாக போய் செலவழித்து வாங்கி அதை பேக் பண்ண சொல்லி, பேக்கிங் ஏரியாவுக்கு வந்து அவன் காசு கேட்குறான். அவனுக்கு காசை கொடுத்து நல்லா ரிச்சாக பேக் பண்ணி நல்லா பேக் பண்ணி கொண்டு போய் ஒரு கொரியர் சர்வீஸில் கொடுத்து ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட்டு கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கொரியர் பாய் நேராக வந்து அந்த கொரியர் சர்வீஸ் அதை வாங்கி சிலுவையில் இயேசு எல்லாத்தையும் நிறைவேற்றின மாதிரி அவன் உங்கள் வீட்டு வாசல் வரைக்கும் கொண்டு வந்து அந்த முழு கரையமும் உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்துருச்சு. வந்தோன்னா, சார் மிஸ்டர் ஜஸ்டின் அப்படின்னு. ஆமாம் நான் தான், சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ இந்த கொரியர் அந்த பாக்ஸு ஓட்டத்தை நிறைவேற்றிச்சா இன்னும் நிறைவேற்றலையா? இன்னும் நிறைவேற்றலை. நீங்கள் தான் ஜஸ்டினா அப்படின்னு அப்படியே நான் யோசிக்கிறேன் 2 நிமிஷம். இவன் வேறு எதுவும் வக்கீல் நோட்டீஸ் எதுவும் வந்திருக்குமோ, இல்லை இந்த ஹவுசிங் போர்டுக்கு ரூபா கட்டாத அனுப்பிச்சி விட்ருப்பாங்களோ, இப்போலாம் பல சிந்தனை ஓடுது. இல்லை பழைய பில் எதுவும் பிஎஸ்என்எல்ல பாக்கி இருக்கா? எதை யோசிச்சுட்டு, சாரி சார் நான் ஜஸ்டின் இல்லை அப்படின்ட்டேன். இன்னொருத்தர் என்ன சொல்கிறான், ஜஸ்டினே இல்லை. அவன் சொல்கிறான், ஆம் நான் ஏசாதான்றான். டக்குன்னு கொரியர் பாக்ஸ் என்ன செஞ்சிருச்சு, அவன் ஏசாக்கு வர்றது யாக்கோபு. கொரியர் பேக்கிறேன், நீ ஏசாதானா? ஆம் நான் ஏசாதானா. இப்போ என்ன நான் சொல்கிறேன், வந்துருச்சு பாக்ஸ் வந்துருச்சு. நான் சொல்கிறேன் எனக்கு இது வேண்டான்ட்டேன். இவ்வளவு கிரயம் கொடுத்தும் இவ்வளவு வேலை செய்தும் வர்றதை நான் வேணான்னு சொல்லிட்டேன்னா அவ்வளோதான். அதில் ஒரு பிட்டு கூட என் வாழ்க்கையில் வரப்போகிறது கிடையாது. அப்படித்தான் நீங்கள் சரின்னு சொல்லி கையெழுத்து போட்டிங்கன்னா அது தன் ஓட்டத்தை நிறைவு செய்தது. அவங்கள்ட்ட கையெழுத்து போட்டு பில்லை வாங்குறான் பாருங்க, அப்போ அவன் வேலை முடிஞ்சிச்சு. அப்பாடா நேராக போய் டீயை குடிச்சிட்டு வீட்டுக்கு போகண்டா அப்படின்ற நிலவுக்கு அவன் வரான். ஸோ நண்புக்குரியவர்களே, வேலை ஒன்று சிறப்பாக செய்து முடிக்கப்பட்டது. முடித்த பிறகு அது உங்கள் கரங்களுக்கு வருது. கையெழுத்து போட்டு நீங்கள் வாங்கிட்டீங்க, ரட்சிக்கப்பட்டீர்கள், சகலம் உள்ளே வந்து விட்டது. அதோடு வேலை முடியவில்லை, அங்குதான் வேலை ஆரம்பமாகிறது. உங்கள் ஆவியில் இருக்கிறவைகள் சரீரத்திற்கு வர வேண்டும். அப்பொழுது அந்த உலகத்திலே நீங்கள் சுடர்களைப் போல பிரகாசிப்பதை மக்கள் பார்ப்பார்கள். அப்போ உங்களுக்குள்ளே அந்த ரட்சிப்பு வந்து விட்டது, அது நிறைவேற வேண்டும்.
எப்பொழுது நிறைவேறும்? உங்கள் கரங்களிலே அது ஆசீர்வாதமாய் மாறும்போது, உங்கள் சரீரத்திலே அது ஆரோக்கியமாய் மாறும்போது, உங்கள் வீட்டிலே வந்து அது ஐஸ்வர்யமாய் மாறும்போது, அது உங்கள் ஊழியத்திலே ஆத்மாக்களாய் மாறும்போது, அந்த ரட்சிப்பு தன்னுடைய ஓட்டத்தை நிறைவு செய்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். நிறைவு செய்கிறது, நிறைவு செய்கிறது, நிறைவு செய்கிறது. பைபிள் சொல்லுது, அந்த வசனம் திரும்ப வாசிமா. பிலிப்பியர் 2:12. இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். எல்லாம் சொல்லுங்க, ரட்சிப்பு நிறைவேற. ஆமென். எப்படி இந்த ரட்சிப்பு நிறைவேறுகிறது? When the blessings come to the physical form, it completes its race. உங்கள் ஆசீர்வாதங்கள் கண்ணுக்கு தெரிகிறதாய் மாறும்போது, வார்த்தை மாம்சமான போது, இரட்சணியத்தை கண்கள் கண்டது, அப்படி உங்கள் ஆசீர்வாதங்கள் இந்த உலகம் பார்க்கட்டும். அவர் கொடுத்த செக்குக்குள்ள எல்லாம் இருக்கு. ரிலீஸ் பண்ண. ஆமாம். வாட் இஸ் ப்ரேயர்? இட் இஸ் நத்திங் பட் ரிலீஸிங். இட் இஸ் நாட் ரிசீவிங். அதாவது கட்டுவதும், பைண்டிங் அண்ட் ரிலீஸிங் இஸ் ப்ரேயர். ப்ரேயர் மீன்ஸ் இட் இஸ் நாட் மேக்கிங் சம்திங் ஆர் ஆஸ்கிங் சம்திங். இட் இஸ் ரிலீஸிங் சம்திங் விச் இஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு. ஏற்கனவே உங்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்டதை கட்டவிழ்த்து விடுகிறீர்கள். அதுவே ஜெபமாக இருக்கிறது. ஆமென். கடைக்கு போறீங்க, பொங்கல்ன்றீங்க. பொங்கல் சொன்னோன்னா பொங்கல் கிண்டலை, கிண்டி வச்ச பொங்கலை பொங்கல்னு ரிலீஸ் பண்ணிட்டீங்க. ஆச்சா? ஆமாம். இதுக்கு முன்னாடி பின்னாடி ஏகப்பட்ட வார்த்தை ஜாலங்கள் தேவையில்லாத. பொங்கல் அப்படின்னு ஒன்று முடிஞ்சிச்சு. அடுப்படியில் இருக்கிற பொங்கல் டேபிளுக்கு வருது. யூ ஜஸ்ட் ரிலீஸ்டு த பிளெஸிங்ஸ். இப்படித்தான் நீங்கள் கேட்க போகிறவர்களை ஏற்கனவே தேவன் செய்து வைத்திருக்கிறார், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஜெபங்கள் என்பது என்னவென்றால், உங்களுக்கு ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்டதை நீங்க ரிலீஸ் பண்றீங்க. பூமியில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ பரலோகத்தில் அது கட்டவிழ்க்கப்பட்டு. கைதட்டுங்க வருது அவருக்கு. பரலோகம் என்பதை ஒரு வியாக்கியானம் பண்ற ஒரு பெரிய ஒரு குரூப் என்ன சொல்லுதுன்னா, அவங்க ஸ்பிரிட்னு தான் சொல்லுது. உங்கள் ஸ்பிரிட்டு புது எருசலேம் பூமிக்கு வந்து இறங்குது பார்த்தீங்களா, அது உங்கள் ஆவிக்கு தான் வந்து இறங்கியிருக்கு. இப்போ அங்கே தான் பரலோகம், இது ஸ்பிரிட்டு, அதுதான் ஹெவனு, இந்த பாடி இதுதான் எர்த்து. இப்போ வேலையே இந்த ஸ்பிரிட்டுக்கும் பாடிக்கும் இடையில தான். இடையில அனுமதிக்கக்கூடிய ஒரே நபர் நீங்கள் தான். ஆமாம். ஆனால் என்ன சொன்னாலும் உள்ள அனுமதிக்காமல் இருந்தீங்கன்னா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவராக இருந்தாலும் இந்த பூமியிலே உங்கள் ரட்சிப்பு உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறவில்லை. ஆனால் நாளுக்கு நாள் நீங்கள் அதற்கு ஓகே சொல்லும்போது என்ன நடக்குதுன்னா, ரட்சிப்பு நிறைவேறுது. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏன் நீங்கள் பிரயாசப்பட்டீங்கன்னா அது என்ன செய்யும்? நடக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எப்போ ரட்சிப்பு நிறைவேற சொல்லுங்க? பிரயாசப்படும் போது, நீங்கள் அனுமதிக்கும் போது அது நிறைவேறும். அல்லேலூயா. அப்போ எப்படி அந்த ரட்சிப்பு நிறைவேறும் சொல்லுங்க? ஆத்மாவில் இருக்கு, ஆவியில் இருக்கிறது. ஆத்மாவில் நீங்கள் விரும்புனீங்கன்னா சரீரத்துக்கு வரும். நான் தெய்வீக சுகத்தை பேசுகிறேன், அது உங்களுக்குள்ளே இருக்குது. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவே அது உங்களுக்குள்ளே சொல்லுங்க வந்துருச்சு. ஆனால் சரீரத்துக்கு வரணும்னா உங்கள் விருப்பம் அங்கே தேவைப்படுகிறது. நீங்கள் விரும்பினா தான் அங்கே வரணும். அப்போ தேவன் என்ன செய்கிறாரு? அந்த ரட்சிப்பை நிறைவேற்றணும்ல, எப்படியாச்சும் நிறைவேற்றணுன்றக்காக அவர் தாமே உங்களுக்குள் அடுத்த வசனம் தான் வருது. கைத்தட்டுங்க அவருக்கு. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அடுத்த வசனம் வாசிங்க. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும், உங்க ஆத்மா தடுத்துக்கிட்டே இருக்கா, உடனே ஆத்மால வந்து விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். கைத்தட்டுங்க, கைத்தட்டுங்க, கைத்தட்டுங்க. ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு உங்கள் விருப்பம் அவசியம் என்கிற ஒரு உண்மை அடுத்த வசனத்திலே தெரிகிறது. அதனாலதான் இந்த ரட்சிப்பு நிறைவேறுவத வேண்டும் என்பதற்காக உங்கள் மனதிலே விருப்பத்தை ஏற்படுத்துகிறார். தெய்வீக சுகத்தை கொடுத்து ஆசையை ஏற்படுத்துகிறார். ஓங்கும் இளமையை குறித்து விருப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். வந்து கழுகை போல ஆரோக்கியத்தை குறித்து ஆசை உங்களுக்கு உண்டாக்குகிறார். வெந்ததை தின்று விதி வந்தால் சாபம் என்கிறவர்களை தேவன் எழுப்பி கட்ட விரும்புகிறார். அவனுக்குள்ள என்ன சொல்றாரு? பேசுறாரு, ஆசையை தூண்டுறாரு. அப்படியா, அதெல்லாம் தேவன் எனக்கு தர வல்லமையா இருக்காரா அப்படின்னு ஓகே சொல்றான் பாருங்க. அப்படியே உள்ள என்றாரு. அப்புறம் ஒட்டகம் வந்து கூடாரத்துக்குள்ள நுழைஞ்ச கதை தான். அப்படியே நுழைஞ்சு டபக்குன்னு ஃபுல் உடம்பு என்ன செஞ்சிடும்? வந்துடும். விரும்ப வேண்டும்,
அதற்காகத்தான் செய்திகள் மூலமாக, வசனங்கள் மூலமாக எங்கள் விருப்பத்தை தேவன் தூண்டுகிறார். எப்படி நிறைவேறும்? விருப்பத்தின் மூலமாகவும் செய்கையின் மூலமாக நிறைவேறும். அது நிறைவேறும் போது, சரீரத்தில் வெளிப்படும் போது ரட்சிப்பு நிறைவேறுகிறது. இன்றைய செய்தியின் தலைப்பு, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்வீர்கள் என்றால் அந்த ரட்சிப்பு உங்கள் சரீரத்தில் வெளிப்பட்டிருக்க வேண்டும்.